ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டால் போடுறேன், அது போடுறேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு இப்போ நிறைய பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நடத்துகிறேன், இது நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பணத்தெல்லாம் எங்கிட்ட நாங்களும் சரி வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து ஸ்டாலுக்காக வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 2ஆம் நாள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு. அது பர்டிகோ பேரில் வந்து போய் சொல்லி அவங்க வந்து ஒவ்வொருத்தையும் 4000 5000ன்னு போனாங்க. ஆனால் கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காரக்கூட இடம்ல அவ்வளோ சின்ன ரூமாக இருந்தது. அதில் ஃபேனு கிடையாது, ஏசி கிடையாது. அவங்க மட்டும் ஏசியில் உட்காந்தாங்க. நல்லா அது போக வந்து பார்த்திங்கன்னா ரூமோட கரண்ட் பில்லு வேணும் அப்படின்னாங்க. அது இப்படி இப்படி வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டால் போட போகிறீங்கன்னா இதுவரையும் எத்தனையோ பேர் ஸ்டால் போட்டிருப்பாங்க, அதில் வந்து இருந்திருப்பாங்க. எது நல்லது எது கெட்டது அவங்கக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு வந்து கேட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரையும் பங்கு தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா அவங்க போட்டவங்க யார்கிட்டயா மெசேஜ் பண்ணி 4-5 வட்ட விசாரிச்சுக்கோங்க. என்ன அப்படி எப்படி என்னன்னு கேட்டுக்கிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா புதுசாக வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியாது, ஏமாற வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் எக்ஸ்போ வந்து நடத்தி நிறைய பேர்கிட்ட வந்து பணத்தெல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து குற்றச்சாட்டு வந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால 2 இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி இருக்காங்க, எல்லாருமே இதை திட்டிகிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பணம் வாங்கிட்டாங்க, எக்கச்சக்கம் வாங்கிட்டாங்க. அப்போ கரண்ட் பில் அது இதுன்னு தனியாக வாங்கிட்டாங்க, எங்களுக்கு ஃபேன் போடலை, அப்புறம் அவங்க மட்டும் ஏசியில் உட்காந்தாங்க, எக்கச்சக்கம் பணம் வந்துடுச்சு, எங்களுக்கு வந்து அப்படி பார்த்தோன்னா வியாபாரம் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து புடவை இருக்கும்போது 1000 ரூபா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் 800 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்தோன்னா சேல்ஸ், அப்போ எல்லாரும் அங்கே தான் வாங்குவாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, எங்களுக்கு வந்து சேல்ஸ் இதாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டால் போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கோங்க என்னென்ன குறைகள் என்னென்ன நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து தப்பிக்க முடியும். அதனால் எதுவும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா வந்து பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு தொழில் பண்ணி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே போய் நமக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வருத்தமான செயல். மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னா அதனால் அவசரப்பட்டு எதுவும் ஏற்கனவே வச்சவங்கள்ட்ட நல்லா வந்து விசாரித்து எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீமா ஹைதர்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அதில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் அப்படிங்கிறத வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்க சீமா அவங்களும் இவங்களும் சோசியல் மீடியாவில் வந்து காதலிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஹைதர் அப்படிங்கிற திருமணமாகி சீமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க 4 குழந்தை வந்து இருந்துச்சு. அந்த 4 பிள்ளைகளையும் வந்து கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 வயசு 8 வயசுன்னு இருந்து அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு நேராக இங்கே வந்துட்டாங்க. நேராக வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. நொய்டாவில் தான் அவர் வந்து இருந்தார் சச்சின். அவருக்கு வந்து திருமணம் ஆகலை. அப்புறம் அவர் வந்து நான் திருமணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணமாகி 4 பிள்ளைகளையும் வந்து கூட்டிகிட்டு அவங்க சந்தோஷம். இப்போ வந்து போன வருஷம் வந்து ஏற்கனவே 4 குழந்தைகள் இருந்தது. அவங்களும் ஒரு யூடியூப்பர் தான், நிறைய 4-5 சேனல் வச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேட்டி, ஏன்னா இந்தியா இங்கே வந்து திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு ஏகப்பட்ட பேட்டி எடுத்து நல்ல ஒரு சேனல் லட்சக்கணக்கில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. போன வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது. அதாவது சச்சினுக்கு இவங்களுக்கு வந்திருக்கு. அதான் 5ஆவது குழந்தை பிறந்தது. இப்போ வந்து 11 மாதம் தான் ஆச்சு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவது குழந்தை வந்து பிறந்திருக்கு. அதாவது 2ஆவது கணவருக்கு 2ஆவது குழந்தை வந்து பிறந்திருக்கு. இதுக்கு எல்லாருமே இந்த வாழ்த்துக்கு இதை பற்றி தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவது குழந்தை, அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6ஆவது குழந்தை, அது நார்மல் டெலிவரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் இந்த காலத்தில் ஒரு குழந்தை பதி 2 குழந்தை பதியே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏற்கனவே 4 குழந்தை உள்ளவங்க திருமணம் ஆச்சுன்னு சொல்லி இப்போ இவருக்கு 2ஆவது குழந்தை, மொத்தத்தில் 6ஆவது குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா எல்லா செய்தி சேனலும் ஹிந்தி சேனல் எல்லாமே இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து பார்த்தா இப்போ ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து அப்புறம் சீமா சச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹிந்துவாகவே அவங்க மாறிட்டாங்க. மாறினது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கணவரும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் குழந்தைகள்லேருந்து கணிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 11 மாதம் தான் ஆச்சு. இப்போ வந்து அவர் பார்க்க அண்ணன் கூட வந்திருந்தார் பாகிஸ்தானில். அண்ணன் வந்து பார்க்க வந்தார். நிறைய டிவி ஷோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டி எடுக்கிறதா இவங்க பேட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அத்தனை ஏன்னா வந்து அங்கே பாகிஸ்தான்லேருந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால எல்லா டிவி சேனல்லையும் இவங்களை பற்றி பேட்டி எடுத்துகிட்டே பரபரப்பாக செய்தியாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து 6ஆவது குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 4 நாள் தான் ஆச்சு. இப்போ இந்த செய்தி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து
மேலெல்லாம் அடித்து பெரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடும் இப்போ வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு எல்லாருமே இந்த வாழ்த்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இத்தனை குழந்தை வந்து அவசியமா அப்படின்னு சில சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஏற்கனவே 4 குழந்தைகள் 6 குழந்தை ஆயிடுச்சு, எப்படி இதை வந்து ஒரு குழந்தைய கவனிக்க பெரிய விஷயம், 6 குழந்தைய கவனிக்கிறமேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி 6 குழந்தை இதை பற்றி செய்திகள் தான் இப்போ வடப்பக்கம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. சில பேர் நல்லது சொல்கிறாங்க, சில பேர் இத்தனை குழந்தையான்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.